System of particles and rotational motion. Problems are solved presented by NEET Physics Tamil. Question number 7.6. Find the components along the x, y, z axis of the angular momentum I of a particle whose position vector is r with components x, y, z and momentum is p with components px, py and pz. Show that if the particle moves only in the xy plane, the angular momentum has only a z component. ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டார் ஆர்னு கொடுத்துட்டாங்க. அந்த பொசிஷன் வெக்டார் ஆரோட காம்பனன்ட்ஸ் அலாங் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் வந்து எக்ஸ், ஒய், ஜெட். அதோட மொமெண்டம் பி, காம்பனன்ட்ஸ் அலாங் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் வந்து பிஎக்ஸ், பிஒய், பிஇசெட். இந்த மாதிரி இருக்கிற போது அந்த பார்ட்டிகளோட ஆங்குலர் மொமெண்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிகிள் வந்து எக்ஸ்ஒய் பிளேன்ல மட்டும் மூவ் ஆச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஜெட் காம்பனன்ட் மட்டும் இருக்குன்னு காட்ட சொல்றாங்க. லீனியர் மொமெண்டம் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிகிள் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் அலாங் எக்ஸ், ஒய், ஜெட் ஆக்சிஸ் பி ஈக்குவல் டு பிஎக்ஸ்ஐ. ஐங்கிறது உங்களுக்கு தெரியும் யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால பிஎக்ஸ்ஐ பிளஸ் பிஒய்ஜே இது காம்பனன்ட் அலாங் y axis and j is unit vector along y axis plus pz into k. Similar meaning. Position vector of the particle வந்து r equal to xi plus yj plus zk. Angular momentum vector I of the particle will be r cross p. Angular momentum வந்து by definition moment of linear momentum. அதனால r into linear momentum that is p. இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். இதில் ஆர் ஒரு வெக்டார், பி ஒரு வெக்டார். அப்போ ஆர் கிராஸ் பி வந்து அனதர் வெக்டார் தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார். ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா ஆர் கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கே கிராஸ்டு வித் பி ஈக்குவல் டு பிஎக்ஸ்ஐ பிளஸ் பிஒய்ஜே பிளஸ் பிஇசட்கே. ஸோ எக்ஸ்ஐயை பிஎக்ஸ்ஐ கூடவும் பிஒய்ஜே கூடவும் பிஇசட்கே கூடவும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்ஜேவை இந்த மூணு டேர்ம்ஸ் கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இசட்கே வித் ஆல் தீஸ் த்ரீ டேர்ம்ஸ். எக்ஸ்ஐயை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா எக்ஸ்ஐ கிராஸ் பிஎக்ஸ்ஐ, இதில் எக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ், ஐ ரெண்டும் வெக்டார், ஐ கிராஸ் ஐ 0, ஸோ இந்த டேர்ம் 0. தென் எக்ஸ்ஐ கிராஸ் பிஒய்ஜே, x and py scalar quantities, அதை அப்படியே எழுதிட்டோம். then I cross j is k, so x py k ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் xi crossed with pzk, x pz, then I cross k வந்து minus j. இந்த term will become equal to x py k minus x pz j. இப்போ yj இது கூட மல்டிப்ளை பண்ற போது j cross I will be minus k. j cross j 0, j cross k will be plus I. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கிடைக்கும். தென் zk cross pxi plus pyj plus pzk வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ். இதில் k cross I will be j, k cross j will be minus I, k cross k வந்து 0. then we get these two terms. இந்த xi கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறபோது கிடைக்கிற டேர்ம்ஸை வச்ச சிமெட்ரிக்கெல்லாம் நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் வர்ற மாதிரி மாற்றினோம்னா yj இன்ட்டு மொமெண்டம் வெக்டார் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய் ஆயிரும், py pz, k வந்து I மைனஸ் எக்ஸ் ஒய் ஆயிரும், pzக்கு px, jக்கு k, ijkல jக்கு அப்புறம் k. தென் zk இன்ட்டு மொமெண்டம் வெக்டார் ஈக்குவல் டு z px j minus z py I. இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இந்த மூணு எக்ஸ்பிரஷன்ஸையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் காம்பனண்ட் தட் இஸ் வித் யூனிட் வெக்டார் I, y காம்பனண்ட் வித் யூனிட் வெக்டார் j, z காம்பனண்ட் வித் யூனிட் வெக்டார் k வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் I is
what we got just now. X component will be this, that is component along x axis. இது y component, இது z component. x componentல x டேர்மே கிடையாது, y componentல y டேர்மே கிடையாது, z componentல z டேர்மே கிடையாது. If motion is restricted to the xy plane only, motion வந்து xy planeல மட்டும் இருந்துச்சுன்னா, then z component of the position vector 0 ஆயிரும். அதுக்கப்புறம் linear momentum vectorோட z component also 0. ஏன்னா velocity along z axis also 0. So z equal to 0, pz equal to 0. அதையெல்லாம் இதில் போட்டோம்னா ix 0 ஆயிரும், iy 0 ஆயிரும், iz மட்டும் நான் ஜீரோ வேல்யூ கிடைக்குது. தட் இஸ் மோஷன் வந்து xy பிளேன்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி இருந்துச்சுன்னா தென் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் வில் ஹேவ் ஒன்லி z காம்பனன்ட். இப்ப பார்த்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா MCQ காம்பனன்ட்ஸ் along the xy z axis of the angular momentum I of a particle whose position vector is r with components x, y, z. r ஓட காம்பனன்ட்ஸ் x, y, zங்கிறது x, y, z கோஆர்டினேட்ஸ் மீன் பண்ணுது. and momentum is p with components px, py and pz. ஸோ 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன சொன்ன மெத்தடில் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணோம்னா ஆங்குலர் மொமெண்டத்தோட எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட், ஜட் காம்பனன்ட் கிடச்சிரும். ஸோ முதல்ல ஒரு குழு கொடுத்தோம். ஐஎக்ஸ்னா நெக்ஸ்ட் லெட்டர் ஒய் பிஇசட் மைனஸ் ZPY, YPZ மைனஸ் ZPY. ஐஒய்னா ஜட்ல ஆரம்பிக்கும், PX மைனஸ் XPZ. IZனா XPY minus YPX. So first answer choice is correct. If the particle moves only in the xy plane, then the angular momentum has only x component, only y component, both x and y component, for only z component. So இதில் நிறைய பேர் x and y component இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணிடுவாங்க. அது கரெக்ட் இல்லை. ஒரு பார்ட்டிக்கல் வந்து xy பிளேனில் மட்டும் மூவ் பண்ணுச்சுன்னா அதோட ஆங்குலர் மொமெண்டம் will have only z component. So இன்னொரு MCQ, two particles each of mass m and speed v travel in opposite directions along parallel lines separated by distance d. ரெண்டு பார்ட்டிக்கிள் A and B வந்து சேம் மாஸ் சேம் ஸ்பீட் பட் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் and they are separated by a distance d. ஸோ இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிற மாதிரி அந்த பார்ட்டிகிள்ஸ் ரெண்டும் மூவ் ஆகுது. Then what is the angular momentum of the system with respect to point A, point B and point C intermediate between A and B? Answer choice 0, MVD, MVD, MVD 0, MVD, MVD 0, MVD, then MVD for all. இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். So same thing, what is moment of linear momentum, that is angular momentum. ஆங்குலர் மொமெண்டம்னாவே ரொட்டேஷன்னாவே should be about a point or about an axis. ஸோ மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் about a point வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த லீனியர் மொமெண்டம் ஃப்ரம் தட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல XY கோஆர்டினேட் சிஸ்டம், இது ஆரிஜின், இங்கே வந்து கிவன் பாயிண்ட் P. தென் லீனியர் மொமெண்டம் இஸ் along this line vector. இப்போ movement of this linear momentum, that is moment of mv about this point will be product of mv and இதோட perpendicular distance to this point, that is this distance. This is nothing but this vector cross product with mv vector. So இப்போ ரெண்டு momentum vector, ஒன்று இந்த ரெட் லைன், இன்னொன்று இந்த லைன். இப்போ இதோட momentum with respect to this point will be mv into this perpendicular distance. இந்த மொமெண்டத்துக்கு mv into this perpendicular distance. If both the moments are parallel or anti-parallel to one another, then both will act along the same perpendicular. So இதுக்கு momentum into this larger perpendicular distance, இந்த மொமெண்டத்துக்கு this smaller perpendicular distance. ஸோ இந்த மொமெண்டம் இன்டு திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆர் மொமெண்ட் ஆஃப்
லீனியர் மொமெண்டம் கிடைச்சிருது. இஃப் போத் த மூமெண்ட்ஸ் ஆர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் டு ஒன் another, then the perpendicular distances will be along the same line. இந்த கேஸ் மாதிரி ரெண்டும் பேரலாவோ ஆன்டி பேரலாவோ இருந்துச்சுன்னா perpendicular distance will be along the same line. ஸோ இதில் descriptive question என்னன்னா, ரெண்டு பார்ட்டிகிள் ரெண்டும் சேம் மாஸ் சேம் ஸ்பீட் பட் travel in opposite directions along parallel lines separated by distance d. ஸோ இதோட மொமெண்டம் mv இந்த டைரக்ஷன்ல, இதோட மொமெண்டம் மைனஸ் mv. தென் the vector angular momentum of the two particle system will be same whatever be the point about which the angular momentum is taken. இந்த in between எந்த பாயிண்டை பொறுத்து angular momentum கால்குலேட் பண்ணாலும் அந்த வெக்டார் ஆங்குலர் மொமெண்டம் சேமா இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இது ஒரு சிங்கிள் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுற போது இந்த சிஸ்டத்தோட வெக்டார் ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் எனி பாயிண்ட் அலாங் திஸ் லைன் ஏபி சேம் தான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. The particles are at A and B with a distance of d between them. Both are of the same mass and move with the same speed v. A has angular momentum mv and B has minus mv. So இந்த கேஸ்ல A and B forming a system of two particles. Particle A moving along this direction, particle B moving opposite to the. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆன்டி பேரலாக மூவ் ஆகுது வித் ஏ டிஸ்டன்ஸ் டி பிட்வீன் தம். இப்போ வெக்டார் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் திஸ் பார்ட்டிகிள் அபவுட் பாயிண்ட் ஏ. இந்த பார்ட்டிகிளோட ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் பாயிண்ட் அபவுட் விச் த மூமெண்ட் இஸ் டேக்கன் ஆன் த சேம் லைன். தேர்ஃபோர் தெர் இஸ் நோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதனால எம்இ இன்டு 0. இந்த பார்ட்டிகிளுக்கு பார்த்தோம்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் திஸ் மச் பிஏ அளவுக்கு இருக்குது. அதனால பார்ட்டிகிள் பிக்கு ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் பாயிண்ட் ஏ வில் பி எம்இ இன்டு டி. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிகிளுக்கு சம் பண்ணோம்னா எம்இ இன்டு 0 பிளஸ் எம்இ இன்டு டி எம்விடி. இங்கே இந்த மைனஸ் சைன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நியூமரிக்கல் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கு ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் பாயிண்ட் ஏ எம்விடி அண்ட் ரெண்டுமே சேம் மாஸ் சேம் ஸ்பீட். இப்போ மூமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் அபவுட் பி பார்ப்போம், தென் இன்டர்மீடியேட் பாயிண்ட் சி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அபவுட் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த பார்ட்டிகளுக்கு அபவுட் பாயிண்ட் ஏ ஆங்குலர் மொமெண்டம் வில் பி மூமெண்ட் ஆஃப் எம்வி ஆர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட். ஸோ எம்வி இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு பாயிண்ட் ஏ 0, அதனால எம்இ இன்டு 0 0 ஆயிரும். இந்த பார்ட்டிகளுக்கு அதாவது இந்த பார்ட்டிகளோட லீனியர் மூமெண்டத்துக்கு மூமெண்ட் பார்த்தோம்னா எம்இ இன்டு திஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ எம்இ இன்டு டி. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எம்விடி கிடைக்கும். திஸ் இஸ் தி டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த டூ பார்ட்டிகிள் சிஸ்டம். இப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது இந்த மொமெண்டத்தோட டைரக்ஷனையும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட டைரக்ஷனையும் வச்சு சொல்லிடலாம். ஸோ இந்த பார்ட்டிகளுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் எதுவும் கிடையாது, ஏன்னா 0. இந்த பார்ட்டிகளுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் டுவார்ட்ஸ் ஏ, இந்த மாதிரி இருக்குது. ஆங்குலர் மொமெண்டம் டுவார்ட்ஸ் லெஃப்ட். அதுக்கப்புறம் அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு மொமெண்டம் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்த்தோம்னா இங்கே ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னாவே ப்ளஸ் சைன். ஸோ எம்விடி. இப்போ இந்த டூ பார்ட்டிகிள் சிஸ்டத்துக்கு பாயிண்ட் பியை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் பார்ப்போம். ஃபார் திஸ் பார்ட்டிகிள் எம்இ இன்டு திஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி. இந்த பார்ட்டிகளுக்கு எம்இ இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0, ரெண்டையும் சம் பண்ணோம்னா வில் கெட் சேம் எம்விடி. ஸோ இங்கேயும் இந்த பார்ட்டிகளோட ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் தான். எந்த மாதிரினா இதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டவுன்வார்டு, அதோட டைரக்ஷன் டுவார்ட்ஸ் ரைட். ஸோ இதிலிருந்து டுவார்ட்ஸ் த மொமெண்டம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட டைரக்ஷன் டு மொமெண்டம் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ், அதனால அதுக்கு ப்ளஸ் சைன். ஸோ ரெண்டு கேஸ்லையும் ப்ளஸ் சைன் தான் வருது. இப்போ ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட் சி. இந்த சிக்கும் ஏக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் டி. டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி டிங்கிறதுனால பி டு சி வில் பி டி மைனஸ் டி. இப்போ இந்த பாயிண்டை பொறுத்து இந்த பார்ட்டிகளோட ஆங்குலர் மொமெண்டமும் இந்த பார்ட்டிகளோட ஆங்குலர் மொமெண்டமும் என்னன்னு பார்ப்போம்.
அதை ரெண்டையும் சம் பண்ணோம்னா இந்த சிஸ்டத்தோட ஆங்குலர் மொமெண்டம் கிடைச்சிரும். ஸோ இந்த பார்ட்டிகளுக்கு mv இன்டு டி, இந்த பார்ட்டிகளுக்கு mv இன்டு டி மைனஸ் டி. ஸோ mv இன்டு டி ப்ளஸ் mv இன்டு டி மைனஸ் டி ஆட் பண்ணோம்னா mvd. சேம் as moment of the momentum, that is angular momentum of the system with respect to point A and point P. So எல்லா பாயிண்ட்லையும் angular momentum is same value only, equal to mvd. Coming back to the MCQ, அதே question தான். இங்க 4 ஆன்சர் சாய்ஸ் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் mvd, same for all. Thanks for watching. Please subscribe and get more videos to crack the NEET examination. ஸோ இந்த NCERT கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 50% ஃபிசிக்ஸ் கொஸ்டினை டேக்கிள் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்துடும். தேங்க்யூ.